வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டார் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது சம்மந்தமானது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாம்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ஏர்ட்ராப் தருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயம் வருது. இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இமெயில் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இது பெரிய விஷயம் இல்லை. நியூ அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறதுன்னா இந்த சைடில் இருக்குது க்ளோஸ் அடையாளம் இருக்குது, அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, கொடுத்துட்டு அந்த டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நீங்கள் செய்யணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது உங்களோட பை ஸ்கின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த இருக்குது சிஓன்றதை கொடுக்கணும். இந்த அச்சீவ்மெண்ட்டில் கொஞ்சம் கார்டு தந்திருக்காங்க. ஸோ அந்த கார்டை யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த சிஓன்றதை நாங்கள் கொடுத்தோம்னா இதில் வந்து நாங்கள் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்க டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ரைட், இது பாருங்கள் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றா என்னென்னன்றது சொல்கிறேன். அந்த ஆக்டிவாக இருக்கிறதுகள் எல்லாம் ஓகே, இவ்வளவும் ஆக்டிவ் இல்லாது, அதாவது நாங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது. ஸோ அது என்னென்ன மாதிரின்றது சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சிம்பிள் தான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும் கார்டுண்டா பேக் வந்துட்டு இதில் மைன்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இந்த இதில் வந்து பாருங்கள் நிறைய கார்டுகள் இருக்குது. ஸோ இதுகளை நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் கார்டு. ஓகே, ஸோ அதில் முதலாவது நாங்கள் எத்தனை கார்டு அச்சீவ் பண்ணுவோம். நான் இது வரைக்கும் ஒரு 50 கார்டு கிட்ட இருக்குண்டு இதில் வருது. ஸோ 200 கார்டு நான் கலெக்ட் பண்ணேன். இதில் 200 வரும். 500 கார்டுன்னா 500 கார்டு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நான் 200 கார்டு கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 500 கார்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டில் வந்து லெவல் இருக்குது. ஸோ 15 லெவலுக்குரிய கார்டுகள் வந்து 1, 2, 1, 5, 10, 25, 50. ஸோ நான் 50 வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் என்றதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 25 லெவலுக்குரிய கார்டுகள், அதாவது நான் எல்லாமே 15, 16, 17 தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 25 லெவலுக்குரிய கார்டுகள் நான் இன்னும் ஒன்றும் கலெக்ட் பண்ணலை. ஸோ அந்த இதை நாங்கள் கூட்டணும். ஸோ அதையும் காட்டுறேன்னு பாருங்கள். இதில் வந்தீங்கன்னா இந்த கார்டில் லெவல் அண்டு கீழே இருக்கும். இதில் லெவல் வந்து எனக்கு 17 இருக்குது. அது 25 நான் மாற்றணும். ஸோ 25 மாற்றணும்னா அந்த கார்டுகளை நான் கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எவ்ரிடே வர்ற கார்டுகளை நான் கலெக்ட் பண்ணி அதில் நியூ கார்டுகள் வர்றதையும் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ இதில் வந்து இது 12 லெவல் இருக்குண்டா இது 14 லெவல் இருக்குது. ஸோ வெப்பில் வந்து பார்ப்போம். இந்த இதில் புதுசாக ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இதே இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 13,000 காயின் கொடுத்து ப்ராஃபிட் பர் ஹவருக்கு 400 கிடைக்கும். ஸோ அந்த கார்டுகளை கலெக்ட் பண்ணி லெவலாக கூட்டணுமன்றதை தான் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட்டா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் அப்படி இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த கார்டில் லெவல் 25 வரைக்கும் கொண்டு போனோம்னா 25 லெவல் வரைக்கும் 50 கார்டை கொண்டு வந்தோம்னா இது ஃபுல்லாக ஆயிரும். ஸோ அப்போ அதுகள் அடுத்த கலெக்ட் காயின் என்று சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் எத்தனை மில்லியன் காயின் கலெக்ட் பண்ணியிருக்கணும் என்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக தெரியும் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்க காயின் அளவு இந்த இருக்குது. ரைட், இதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கலெக்ட் காயினுக்குள்ள இன்வைட் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் எத்தனை ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து லெவல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டுண்டா உண்டு. இப்போ 100 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணோம்னா 100ன்றது இதில் வரும். ஓகே, ஸோ அது இன்வைட் ஃப்ரெண்ட். அடுத்து அன்லாக் ஸ்கின் அண்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ இதில் கிளிக் பண்ணி வந்தோம் பாருங்கள் ஸ்கின் அண்டு. ஸோ இந்த ஸ்கின் தான் இதில் நாங்கள் எத்தனை ஸ்கின் அதில் அன்லாக் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த ஸ்கின்ட லெவலும் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 10 ஸ்கின்னை நாங்கள் அன்லாக் பண்ணோம்னா 10 ஸ்கின் வரும். 50 ஸ்கின் அன்லாக் பண்ணோம்னா 50 ஸ்கின் வரைக்கும் வரும். ஸோ அதிலையும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து மேக்ஸிமம் 3 மில்லியன் காயின் வந்திருக்கு. பெரும்பாலும் எல்லாருமே வந்து இப்போ ப்ராஃபிட் பர் ஹவரை வந்து கூட இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து 3.5 கிட்ட வருமானு நினைக்கிறேன். அப்போ 3 மில்லியன் காயின் இருக்குது. ஸோ அதையும் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹாம்ஸ்டார் யூடியூப் வீடியோ. ஸோ அவங்க எவ்ரிடே தருவாங்க யூடியூப் வீடியோ. இதில் வந்து பாருங்கள் ஏர்னுக்குள்ளே போனீங்கன்னா இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த வாட்ச்ன்றதை கொடுத்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவரால் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த வீடியோவை செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஸோ பார்த்துட்டு 1 ஹவரால் வந்து செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ண மாதிரி கவுண்ட் ஆகும். உங்களுக்கு காயின்ஸும் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த யூடியூப் வீடியோன்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்களோட யூடியூப் சேனல். ஸோ 100 வீடியோ பார்த்தோம்னா எங்களுக்கு 100 கார்டு கிடைக்கும். அடுத்தது சப்ஸ்கிரைப் டு ஹாம்ஸ்டார் டிஜின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு நாளைக்கு முதல் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
200 நாள் வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த 60 நாள் கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்ததாக 100 நாள். ஸோ 100 நாள் வந்துச்சுன்னா எனக்கு அதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ இவ்வளோ வந்து இந்த இவங்களோட புது அச்சீவ்மெண்ட் டாஸ்க் கண்டு தந்திருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த் மீனிங் இந்த மாதம் 8ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இன்னும் இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, செஞ்சுக்கொள்ளுங்க. மற்றது வந்து இதில் இந்த கீ கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 1 மினிட் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த மினி கேம்ன்றது வந்து முதல் 30 செகண்ட், பிறகு 35 செகண்டாக இருந்தது. இப்போ 1 மினிட் ஆக்கியிருக்காங்க. இந்த கீயை கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதில் வந்து இன்னொரு விஷயம், இந்த ப்ளே கிரவுண்டுன்றிருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி அதில் கேமை ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இவங்க நிறைய இழுத்தடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் விரைவில் ஏர்ட்ராப் தருவன்னுட்ருக்காங்க. அவங்க கொடுக்குற காயினில் 60% வந்து ஏர்ட்ராப்பாக தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து எவ்ரிடே வந்து இந்த டேப் பண்ணி எடுக்க பாருங்கள். அடுத்து இந்த பூஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்கள், டெய்லி ரிவார்ட்ஸுகள் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். என்னென்னா நாங்கள் இவ்வளோ நாள் மினக்கட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, விட்டுட்டு போனால் அநியாயம். ஸோ கட்டாயம் இதுகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டே வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கீட அளவையும் கூட்டிக்கொள்ளுங்க. இந்த ஸ்கின்னெல்லாம் கூட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த டெய்லி கார்டுகள், ஸோ இதுகளையும் கலெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இதெல்லாம் செய்கிறதன் மூலமாக தான் எங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் உண்டு. இதில் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்து இந்த ஏர்ட்ராப் புக்கில் போய் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு டவுன் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் கனெக்ட் பண்ணி இந்த டிக் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. மற்றது இந்த ஏர்னுக்குள்ளே போய் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து டாஸ்க் எதுவும் இருக்குமெண்டா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்ரிடே இந்த செக்ன்றதை கிளிக் பண்ணி எனக்கு இப்போ ஒரு 1 ஹவருக்கு பிறகு நான் இதை செஞ்ச பார்த்த வீடியோவுக்கு எனக்கு இந்த வீடியோ கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு காயின்ஸும் கிடைக்கும். அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இல்லாதாக்கள் ஒன்றும் செய்யலாது. ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற இந்த மைனிங்குள்ளே வந்து கார்டுகளை கலெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு உங்களால் இயலுமோ அவ்வளோத்துக்கு இதில் கார்டுகளை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப். எல்லாத்துக்கும் வந்து 25 லெவல் வரைக்கும் கொண்டு போக பாருங்கள். ஸோ 25 லெவல் தான் அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 லெவல் வரைக்கும் கொண்டு போயிட்டு இதில் ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ அதுகளை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இதில் வந்து இந்த பை ஸ்கின்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஓல்ன்னு இருக்கும் பாருங்கள். இதை கொடுத்து நீங்கள் இந்த டாஸ்க்கை பார்க்கலாம். இந்த ஸ்கின் பர்ச்சேஸ் பண்ணுறார்கள் இதில் போயிட்டு ஆல் ஸ்கின்ன்றதை கொடுத்து நீங்கள் ஸ்கின்னுகளை பார்த்து இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்கின்னை அன்லாக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஏனெண்டா அதுவும் ஒரு டாஸ்க்காக அவங்கள வச்சுருக்காங்க. ஸோ வடிவாக விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் இந்த கார்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்ட்ராப்பில் நல்ல ஒரு இன்கம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.